துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையோடு சேர்ந்து நாம் மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்து வருகிற முக்கியமான விழாக்களுள் இவை ஒன்று. இயேசுடைய பிறப்புக்கு அப்புறம் வருகிற எல்லா நாட்களுமே நமக்கு முக்கியமான நாள் தான். இன்றைக்கு மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இது விழா என்பதை காட்டிலும் இது ஒரு இரத்த சாட்சி. அவர்கள் எல்லாருமே வேத சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக இறந்தவர்கள். திருகவை மாசில்லா குழந்தைகள் எப்படி நினைக்கிறது என்று சொன்னால், சூரியன் ஒளி வீச தன்னை இழந்த நட்சத்திரங்கள் என்று இந்த மாசில்லா குழந்தைகளை சொல்லுகிறது. கடவுளுடைய போர்ப்படையின் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் இந்த மாசில்லா குழந்தைகள் தான். அதற்கென்று வரலாற்று பின்னணியோடு நாம் சொல்ல முடியும். அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய வயிற்றில் தூய ஆவியினுடைய வல்லமையோடு ஆண்டவர் இயேசுவை கருவில் தாங்கிய பிறகு தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுத்து இந்த மண்ணிற்கு மீட்பரை கொண்டு வர தன்னையே கையளித்தாலோ, அதே போல இந்த மாசில்லா குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை, அந்த பாலன் இயேசுவை காக்கும் பொருட்டு முன்னின்று தன் உயிரை கொடுத்தவர்கள். அதனால்தான் மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை, அவருடைய நினைவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இவர்களை வேத சாட்சிகளாக நினைத்து கொண்டாடுகிறோம். வேத சாட்சி அப்படின்ற ஒரு சொல்லாடல், ஒரு கான்செப்ட் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு வருகிற திருத்தூதர் பணியிலிருந்து அந்த வார்த்தைகளாக நமக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. ஸ்தேவான் தொடங்கி நாம் அப்படியே வேத சாட்சிகள் கல்லால் எறியப்பட்டார்கள். இயேசுவுக்காக இயேசுவையும் அவருடைய படிப்பினையும் ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு ரத்தம் சிந்தி இறந்தவர்களை வேத சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். இயேசுவை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய போதனையினால் உள்வாங்கப்பட்ட பிறகு வேத சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஆனால் இந்த மாசில்லா குழந்தைகள் வேத சாட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த இயேசுவை காணாமலே, அவரை தொட்டு உணராமலே, அவர் இந்த மண்ணில் பிறந்த உடனடியாக உயிரை கொடுத்து அவரை காத்து கொண்ட கோட்டை சுவர்கள் என்று கூட நாம் இவர்களை சொல்லலாம். அந்த நிலையில் இன்னைக்கு மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் அதை குறித்த ஒரு வரலாற்று பின்னணியையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி இந்த நிகழ்வுக்கு விவிலியம் நம்மை கடத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இயேசுடைய பிறப்பு செய்தி கேள்விப்பட்டவுடனே ஞானிகள் 3 பேர் யூதரின் அரசராக பிறந்திருக்கிற இந்த இயேசு பாலகனை காண்பதற்கு வானில் நட்சத்திரம் வழிகாட்ட அதனுடைய பாதை நோக்கி பயணித்து கொண்டு வருகிறார்கள். வந்த வழியில் பாதியிலேயே அந்த விண்மீனுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு தடைபட்டு போகிறது. ஒரு அரசன் என்கிற நிலையில் அவர்களும் ஒரு அரசனை அணுகி சொல்லுகிறார்கள். இங்கு அரண்மனை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஏரோது வாழுகிற அந்த அரண்மனையை காட்டுகிறார்கள். அந்த அரண்மனையிலே போய் அந்த அரண்மனையில் யூதரின் அரசராக பிறந்திருக்கிற அந்த பாலனை நாங்கள் காண வந்திருக்கிறோம் என்று சொல்கிற பிறகு ஏரோதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏரோது மிக கொடுமையான ஒரு மனிதன். விவிலியத்தில் ஏரோதுன்ற வார்த்தை நமக்கு நிறைய இடங்களில் வரும். இந்த ஏரோது தான் பெரிய ஏரோது. இயேசுடைய பிறப்பு காலத்தில் இருந்த இந்த ஏரோது தான் பெரிய ஏரோது என்று அறியப்படுகிறார். அவன் செய்த காரியங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் சொல்லுகிறேன். அதற்கப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்க அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி. 35வது வருடம் கிமு 35 தன்னுடைய சொந்த மைத்துனர், அவருடைய மனைவியுடைய சொந்த அண்ணனை தண்ணிக்குள்ள அமுக்கி அப்படியே கொண்டிருக்கிறான். கிமு 34 தன்னுடைய சகோதரன் ஜோசப்பையும் அவன் கொலை செஞ்சிருக்கிறான். கிமு 29 தன்னுடைய மனைவியை கொண்டிருக்கிறார். அதே ஆண்டிலேயே அவருடைய மாமியாரையும் தான் பெற்ற பிள்ளைகளையுமே அவர் பல்வேறு காரணங்களுக்காக கொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். கொலையை மட்டும் நினச்சி ஏரோது இவ்வளோ பெரிய மோசக்காரன் நினைக்காதீங்க. இதை விட மோசமான ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் ஏரோதை பற்றி. ஏரோது இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறான் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு தானே இறக்கிறார். இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக தன்னிடம் நெருக்கமாக இருந்த ஆளுநர்களை அழைத்து அவன் சொல்லுகிறான், என்னுடைய இறப்பை எல்லாரும் கட்டாயம் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுவீர்கள், எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படி என்று சொன்னாராம். நான் சொல்வதை செய்யுங்க. நம்முடைய படையில் இருக்கிற படை வீரர்கள் அத்துணை பேரையும் நீங்கள் கொண்டு போய் சிறையில் அடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆளுநர்கள் இது எப்படி சாத்தியமாகும், எல்லாரையும் அடைச்சிட்டா நாளைக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது, படை வீரர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டால் போர்க்களை மறந்து போவார்களே அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, அப்படிலாம் நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒரு 100 பேரை கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைத்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அதற்கு காரணம் கேட்குறாங்க, ஏன் அப்படின்னா நான் எப்போ இறக்குறேனோ அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக அதே நேரத்தில் கூட நீங்கள் அவங்க எல்லாரையும் நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டம் நிறைவேற்றுகிறான், ஆணையும் பிறப்பிக்கிறான். அதற்கு அந்த ஆளுநர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், அமைச்சர்கள் எல்லாருமே. அப்போ தான் ஏரோது காரணம் சொல்கிறான், ஏன் அப்படின்னா நான் இறந்த பிறகு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அந்த நேரத்தில் இந்த படை வீரர்கள் செத்ததை குறித்து 10 பேர் அழுதான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷன், இப்படி கொடுமையான ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ஊருக்குள்ள புதுசா ஒருத்தர் ராஜாவா பிறக்கிறார் அப்படின்ற செய்தியை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பயங்கர கோபம் கொள்கிறான். ஆனால் கோபத்தை வெளியில் காமிச்சுக்கிறாம தான் அந்த ஞானிகளிடம் சொல்லுகிறான், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, வந்த பிறகு நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கனவில் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரிந்தது ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு வாசகத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. ராமாவிலே குரல் ஒன்று கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அதற்கான விவிலிய பின்னணியும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ராமாவில் தான் யாக்கோபுடைய ஆசை மனைவி ராக்கேல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெஞ்சமின் இறந்த பிறகு அந்த பிரசவம் நடந்த நேரத்துக்குள்ளாகவே என்ன செய்கிறார், ராக்கேல் இறந்து போய் விடுகிறார். இந்த ராக்கேலை கொண்டு போய் தான் ராமாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ராக்கேல் அடக்கம் செய்யப்பட்டு 600 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எருசலேம் மக்கள் அந்நிய தேசத்து படையினால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் கைதிகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள், பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு. அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எரேமியா என்ன சொல்றாருன்னா, அந்த ராமாவிலே, அங்கே தான் இருக்கு இந்த ராமான்ற சின்ன பகுதி, அந்த ராமாவில் இருக்கிற கல்லறைக்குள் இருக்கிற ராக்கேல் அழுகிறாள் அப்படின்றது போல அந்த ஒரு உருவகப்படுத்தி சொல்லிவிட்டு, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு செல்ல போது எப்படி ராக்கேலுடைய ஆன்மா ராமாவில் இருந்து அழுது புலம்பியதோ அதே போல இந்த குழந்தைகளை இழந்த பிறகு, மாசல்லா குழந்தைகளை இழந்த பிறகு அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அழுது புலம்பினார்கள் என்கிற ஒரு ஒப்புமை செய்தியோட மத்தேயு நற்செய்தியாளர் இன்றைக்கு இருக்கிற இந்த இறைவார்த்தை பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். என் அன்பு உரை பிள்ளைகளே, இதுதான் வரலாறு தெரியணும் அமைச்சரே அப்படின்றது போல நம்ம கட்டாயம் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். வரலாறு தான் என்ன செய்யும்னா அதனுடைய உண்மை சாரத்தை நமக்கு சொல்லும். அதனால தான் நம்ம சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு உங்களுடைய பெற்றோரை பற்றி சொல்லி வளங்க, உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோரை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய குடும்ப பெருமையை சொல்லி வளங்க, உங்களுடைய ஊர் பெருமையை சொல்லி வளங்க அப்படின்னு சொல்கிறது எதற்காக? வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி பகுதியை எழுதுகிற போது கூட அவர் என்ன செய்கிறாரு, அந்த மக்கள் அழுது புலம்பினார்கள். மாசில்லாத அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் 30 குழந்தைகளை கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் அழுதார்கள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அப்படியே வரலாற்றில் கொண்டு போய் அந்த பார்வையை காமிக்கிறார். இதே போல் 600 வருஷத்துக்கு முன்னாடி ராமாவில் இருக்கிற அந்த ராக்கேலுடைய கல்லறை அழுது புலம்பியது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வரலாற்று கடத்தல் வருகிற பொழுது நாமும் வரலாற்றின் ஒரு பகுதியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வை வரும். அதனால் இன்றைக்கு மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுற நேரத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வரலாற்றை சொல்லுங்கள். உங்களுடைய ஊர் வரலாறு, நீங்கள் இப்போ தாயாக இருப்பாங்க, தகப்பனாக இருப்பாங்க, அந்த தாயின் தகப்பன்னு எப்பேற்பட்ட பின்னணியிலேருந்து வந்தாங்க, எப்படி நாங்கள் படித்தோம், நாங்கள் பெற்ற அனுபவங்கள், அதற்றையெல்லாம் நீங்கள் ஒரு 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 ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சுல்தானை பற்றி சொல்லும் போது, அப்துல் கலாம் பற்றி சொல்லும் பொழுது அவரை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், இவ்வளோ பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், யாரையோ பற்றியெல்லாம் வரலாற்று அறிஞர்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? அதே நேரத்தில் நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு வரலாறு. நான் தான் ஹிஸ்ட்ரி. என் பிள்ளைக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எங்கள் அம்மாவுடைய ஹிஸ்ட்ரி, எங்கள் அப்பாவுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சாதான் நான் எந்த பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய நிறை என்ன, குறை என்ன, எனக்குள் நடைபெறுகிற உளவியல் மாற்றங்களுக்கு காரணம் என்ன, உடலியல் மாற்றங்கள் காரணங்கள் என்ன, என்னுடைய சிந்தையில் ஏற்படுகிற வளர்ச்சி தளர்ச்சிகளுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா ஐ ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் மை பேரண்ட். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு கட்டாயம் தெரியணும். ஒருபடி மேலே போய் உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. நேரம் இருக்குதா? இந்த நாட்கள்லாம் நீங்கள் லீவில் இருக்கிறீங்க. அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் தாத்தா பாட்டிகிட்ட போய், தாத்தா உங்கள் கதை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி நீங்கள் பாட்டியை முதல்ல பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கும் பாட்டிக்கான அந்த உறவு வந்துச்சு, எப்படி நீங்கள் அப்பா அம்மா வளர்த்தீங்க அப்படிலாம் நம்ம கேட்கல. நம்மளும் அதை சொல்லி கொடுக்கல.
Make use of this opportunity to learn the history about the parents and the grandparents and about the village. அப்படின்னு நான் ஒரு பகுதியாக நான் நினைக்கிறேன். வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பைபிளே ஒரு வரலாறு தானேயா. நீங்கள் பைபிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த புதிய ஏற்பாட்டு வர இருக்கிற எல்லா செய்திகளுமே இயேசு ஆண்டவர் இந்த மனித குலத்தின் மீது எப்படிப்பட்ட உறவு கொண்டிருந்தார் என்பதை பல்வேறு மனிதர்கள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக அல்லது பல்வேறு ஆசிரியர்கள் மூலமாக வரலாற்று சிந்தனையோடு பிணைப்பாக எழுதி கொடுக்கப்பட்டதான். இது ஒரு உரையாடல், வரலாற்று புத்தகம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பைபிளை வரலாற்று புத்தகமும் சொல்லலாம். ஆனால் இது ஆண்டவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம். அதனால தான் இன்றைக்கி வர அது உயிரோடு இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை ஒரு செய்தியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது செய்திக்கு, நாம் இந்த மாசிலா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுற நாமளும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் இல்லைனா, நாமளும் மாசற்றவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அழைக்கிறார். 1 யோவான் 1:5-6 வரை இருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நட்பு உறவு உண்டு என்போமானால் நாம் பொய்யராவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஒளியினுடைய தன்மையில் பல இருக்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, தீமையை சுட்டரிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்புறம் ஒளியில் மாசு என்பது மிக குறைவு. ஒளியில் எங்கே அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். இன்றைக்கி ஆண்டவர் தான் நமக்கு சொல்லுகிறார். நாம் பைபிளில் சொன்ன வசனமே தான், எவருமே 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்யவே முடியாது. இருளில் நடந்து கொண்டு நாம் இறைவனுக்கு நட்புறவோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யராவோம், முடியவே முடியாது. இன்றைக்கு பேசிக்காக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் யாருனால பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நல்லவங்களால பிரச்சனையா? நல்லவங்களால ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க நல்லவங்க, நல்ல காரியத்தை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. கெட்டவங்களால பிரச்சனையா? கெட்டவங்களால பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் கெட்டவன் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த விதத்தில் உறவு கொண்டிருக்கணும், அவங்கள எங்கே வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, கெட்டவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் அவேராக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ள முடியும். இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நல்லவனாக இருந்து கொண்டு கெட்ட காரியம் செய்வான் பாருங்களேன். பசுத்தோல் போர்த்திய புலி நம்ம தமிழ் அழகாக சொல்லப்படுகிறது இல்லையா? அவங்களால தான் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை, மன உளைச்சல். இந்த கேட்டகரி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று நல்லவனாக இரு, அது நான் விரும்புவது. இல்லையா கெட்டவனாக இருந்துட்டு போ, அது அழகை விரும்புவது அவனுக்கு சொந்தமாய் நீ போய்விடு. ஆனால் நல்லவனாக இருந்து கொண்டு கெட்டவனாக இருக்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். இருளில் இருந்து கொண்டு நான் ஒளியில் இருக்கிறேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியாது ராஜா அப்படின்றத சொல்கிறார். அதே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையினுடைய 7வது வார்த்தை சொல்லுகிறது, அவர் மகன் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தியது. அதை மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறேன், 2ஐயும் ஒப்பிட்டு பின்னர் நாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்காக இருக்கிறார். மேல் பகுதியை பாருங்கள். நீங்கள் பாவம் செய்யாது இருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நான் எழுதவில்லை. பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஏன் we are designed like that. நமக்கென்று நம்ம உடல் அமைப்பு என்பதும் நம்முடைய வாழ்வியல் போராட்டங்கள் இருக்கிற பொழுது பாவமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை. ஏன்னா இந்த சூழல் அப்படி இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று இருக்கிறது, நமக்காக பரிந்து பேச நம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை, மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை தருவது, சங்கிலி உடைப்பை உருவாக்குவது எது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போகிற காரியம் பாவ சங்கீர்த்தனம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் திருச்சபையில் இருக்குது. பல பொக்கிஷங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா பாவ சங்கீர்த்தனம். இன்றைக்கு அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் அழுத்தி சொல்லுகிறது. மாசில்லா குழந்தைகள் எப்படி இறைவனுக்கு வேத சாட்சிகளாக போனாங்க, அந்த மாசு மறுவற்ற தன்மை நமக்கு வரணும் அப்படின்னா நாம் பாவ சங்கீர்த்தனத்தை முறையாக பயன்படுத்தணும். அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். கடந்த 21ஆம் தேதி நான் ஒரு பங்குக்கு பாவ சங்கீர்த்தனத்துக்கு இது மாதிரி பங்கு தந்தை ஒப்புரவு நற்செய்தி கூட்டம் அப்படின்றத இந்த காலங்களில் ஏற்படுத்தி, மனத்துயர் நற்செய்தி கூட்டம், மன்னிக்கணும், மனத்துயர் நற்செய்தி கூட்டம் அப்படின்னு ஃபாதர் ஏற்படுத்தியிருந்தார். ஒரு வாரமாக அந்த பங்கு சாமியார் நல்ல இன்புட் மக்களுக்கு கொடுத்துருந்தார். கட்டாயம் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு நிறையா மக்களுக்கு சொல்லியிருந்தார். நானும் போகிற பொழுது அதை அழுத்தி சொன்னேன். சொல்லும் போது சொன்னேன், இந்த குச்சி திருடினேன், நான் பேனாவை திருடினேன் அப்படின்ற போல் என்னைக்கோ நடந்த பாவத்தை சின்ன வயசில் செஞ்சதெல்லாம் சொல்லாமல் உங்கள் மனசை அழுத்தி கொண்டிருக்கிற பன்னெடுங்காலமாக வெளியில் சொல்ல
முடியாமல் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவங்களெல்லாம் நீங்கள் அறிக்கையிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி எவ்வளவோ தயாரிச்சிருந்தோம். ஆனால் பாவசிங்கத்திலேருந்து நான் பார்த்த பல நகைச்சுவைகள்லாம் இருந்துச்சு. நம்மளாம் வந்துட்டு முட்டிக்கால் போட்ட உடனே ஒரு பாவம் செய்யலை, நான் எங்கே பாவம் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், என்னாச்சு உங்கள் மாமி உங்கள் மருமகளை திட்டினதே இல்லையா? அதை எப்போயாவது கட்டாயத்தில் ஏதாவது சொல்லி திட்டிருப்பேன். பேர பிள்ளைலாம் நீங்கள் அடித்தது இல்லையா, கண்டது ஒன்றுது இல்லையா, அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே, அதெல்லாமா சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, எது பாவம் இல்லை அப்படின்றதே நான் வி ஆர் நாட் கிளியர் அபவுட் இட். அத்தனை ஒரு 70 வயசு ஆட்களுக்கு கூட அது இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். பிள்ளைகளுக்கு இதை நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குற அதே நேரத்தில், கடவுளுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்குற அதே நேரத்தில், மாசற்ற தன்மையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இந்த ஒப்புரவு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறது. நான் ஒரு 2 குடும்பத்தினுடைய 2 நிகழ்வை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பெற்றோருடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு ஒரு 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 திருப்பலிக்காக தியானத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போது ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். அந்த குடும்பத்தை நான் சந்திக்க சென்றிருந்தேன். அந்த குழந்தை ரொம்ப 2 பிள்ளைகளுமே அருமையாக பாடுதுங்க. அருமையான குரல், அந்த வயசுக்கு மீறிய இசை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அவ்வளோதான். அந்த குழந்தைகள் அதை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் போன பின்னாடி வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் குழந்தைங்களே பாட சொன்னேன். நீங்கள் பாடுங்களே பார்க்கலாம் அப்படின்னு திருப்பாடல் ஒன்று பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடல்களையெல்லாம் பாடி ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. அப்போ நான் அந்த அண்ணன்ட்ட இயல்பாக பேசும்போது சொன்னேன், அண்ணாச்சி உங்கள் குழந்தைக்கு அருமையான வாய்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை இந்த குரலை நீங்கள் வளப்படுத்துறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே, ஏதாவது ஒரு சென்டருக்கு அனுப்புங்களே குழந்தைய, அல்லது ஏதாவது ஒரு குருவிடம் கொண்டு போய் அனுப்பி கர்நாடிக் மியூசிக் படிக்க வைங்க அப்படி என்று நான் சொன்னேன். படிக்க வைப்பதற்கான எல்லா தகுதியும் அவங்களிடம் இருக்கிறது. கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இல்லை, நல்ல குடும்பம், அவங்களால படிக்க வைக்க முடியும். அந்த நினைப்பில் தான் நான் சொன்னேன் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2வது திருச்சபைக்கும் பயன்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் இந்த டீப் ஃபெய்த்தில் அந்த குடும்பத் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஃபாதர், இன்றைக்கி வர என் குழந்தையுடைய வாயில் ஆண்டோடைய பேரை தான் உச்சரிக்க நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் போய் கர்நாடிக் மியூசிக்கில் கொண்டு போய் என் பிள்ளையை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கே போனால் ராரவேணு கோபாபாலா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அப்போ இந்து கடவுளை பற்றி நிறைய பாடல்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை என் பிள்ளையுடைய நாவலை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு, அதை உச்சரிக்கிறது சரியாக தப்பான்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு இன்னும் என் குழந்தை வரலை. வந்ததுக்கு அப்புறம் வேணால் யோசிக்கலாம், ஆனால் அதை செய்வேன்னு நான் சொல்ல முடியாது. என் குழந்தைக்கு இறைவன் கொடுத்துருக்க இந்த திறமை போதுமானது, அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படின்னு என் பிள்ளைங்களை நான் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். சாரி ஃபார் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி ஒன்று வைங்க. இப்போ 2வது ஈவெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் சின்னசாமியாராக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் புதுநன்மை கிளாஸ் வைக்கிறது உண்டு. அப்போ எங்கள் பங்கில் உள்ளவங்க, அவங்க வெளியூரில் சிங்கப்பூரில் இருப்பாங்க ஊருக்கு, அந்த பையனுக்கு இங்கே புதுநன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போது பயிற்சி இங்கே தான் கொடுக்குறாங்க, அங்கே பயிற்சி எடுக்கல, இங்கே வந்தாச்சு. கேட்டு பார்க்குறேன், இங்கிலீஷில் ஜெபம் படிக்கிறான். இங்கிலீஷும் ஒழுங்காக தெரியல, தமிழும் ஒழுங்காக தெரியல, அப்படியே தத்ரா புத்திரான்னு ஜெபம் படிச்சிருந்தான். பாவசிங்கத்தனம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களை. பண்ணும்போது இந்த பையனும் பாவசிங்கத்தை வந்து நிற்கிறான். நான் சொல்கிறேன், சரி தம்பி பாவசிங்கத்தனை சொல்லிவிட்டு அந்த மனத்துயர் மன்றாட்டு சொல்லுங்கள் அந்த அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையனுக்கு மனத்துயர் மன்றாட்டு தமிழ்லையும் சொல்ல தெரில, இங்கிலீஷ்லையும் சொல்ல தெரில. நான் சார் ப்ளீஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டேன். எந்திரிச்சு போ தம்பி, நீ ஜபத்தை படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். இவன் போனோடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், இந்த மாதிரி என்னை ஃபாதர் அனுப்பி விட்டாரு, நான் போனேன், பாவசிங்கத்தனை கொடுக்கல, ஷேம் பப்பி ஷேம் ஆகி போச்சு, எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவங்க அப்பா அங்கேருந்து வந்தார். வந்துட்டு என் பிள்ளைக்கு நீங்கள் பாவசிங்கத்தனை கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்களாமே, என்ன உங்களுக்கு தான் என்ன அதிகாரம் இருக்கா பாவசிங்கத்தனை கொடுக்குற, கண்ணா புண்ணான்னு வார்த்தையை விட்டாப்புல. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியானவன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செட்டில்டு இருக்கவங்க. ரொம்ப பேசினார். இப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுதாங்க என் வேலை, என்னுடைய வேலை இதுதான். என் பிள்ளைங்கள்ட்ட என் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறதான் என் கடமை. அதுகளுக்கு தெரியல அப்படின்னா கண்டிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், அல்லது சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறேன். நான் என்னுடைய பணியை செய்கிறதுக்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன திமுறா அப்படி இப்படின்னு வார்த்தையெல்லாம் நிறையா விட்டார். இந்த ஊர் அப்படி இப்படிலாம் நீ கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றும் வார்த்தையை வளர்க்க விரும்பல, ஏன்னா அவர் வம்பு பண்ண விரும்புகிறாரு. 2வது எந்த காரணத்தை கொண்டாது என் பிள்ளைக்கு பாவசியத்தில் கொடுத்து முடிக்கணும் அப்படின்றதுல, ஏன்னா விழா ரெடியாக இருக்குது, அடுத்து புதுநன்மை விழா பெரிய அளவில் செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நானாக நினச்சிக்கிட்டு கொண்டு இருந்தேன். ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னை இன்றைக்கு வசைபாடுகிற இதே நாவினால் ஆண்டவர் ஒரு நாள் என் பிள்ளையை நான் தப்பாக வளர்த்துட்டேன்னு சொல்ல வைப்பார் அவரை அப்படின்னு நான் நினச்சேன். நடக்கணும், அவருக்கு ஒரு பாடம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அவர் திருந்துவார் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு குருவானவராக நம்ம சாபம் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவருடைய மனப்போக்கு அப்படி இருக்குது, உள்வாங்கக்கூடிய தன்மை இல்லை. இங்கேயும் பேரண்ட்ஸ் தான் வராங்க,
இங்கேயும் பேரண்ட்ஸ் தான் வராங்க. நாம் எப்படி நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறோம் அப்படின்றதையும், எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பாவசிங்கத்திற்கான ஒரு உந்துதலை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நாளைய வாழ்க்கை அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு காரியம்தான், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ள எதையும் சேர்த்து வைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் மறுபடியுமாக சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேர் தம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அந்த இன்றைக்கு வரை செய்து கொண்டு இருக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய பீரோவில் தான் எனக்கு கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் ஒரே பீரோ தான் கொண்டே உள்ளே போட்டுருவேன். அதுக்குன்னு ஒரு சின்ன பகுதி கீழே ரேக் இருக்கும். பூசைக்கு போகும்போது கிஃப்ட் கொடுப்பாங்க, மாசுக்கு போனால் கான்வென்ட்டுக்கு சில இடங்களில் டாக் கொடுக்க போகிறோம், தியானம் கொடுக்க போகிறோம், ரெட்ரீட்டு, ஸ்கூலில் போய் பேச போகிறோம், அப்படி இல்லாமல் பொன்னாடை ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் பெரும்பாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதில்ல, கொண்டு வந்து என்னுடைய பீரோவில் கீழ்ப்பகுதியில் போட்டு வைப்பேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நானே உட்காந்து எனக்கு உதவிக்கு யாராவது கூட்டுட்டு வந்து அது எல்லாத்தையும் உடச்சி எடுத்து இருக்கிற பொருளை பூரா மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் இருக்கிறத பூரா நான் கழிச்சு விட்ருவேன். இன்றைக்கும் என் அறை பார்க்கிற பொழுது குறைந்த பொருட்களோடு இருக்கிற அறையாகத்தான் இன்றைக்கு என் அறை இருக்கிறது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏன் பாரு இந்த தேவையில்லாத உங்களை பற்றிய புகழ்ச்சியை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இட் இஸ் அப்படியே நம்ம லைஃபுக்கு ஒப்பிட்டு பார்க்குறக்காண்டி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் என் ரூமில் கிடக்கிறேன், அவ்வப்போது எனக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா ஒன்றையும் உடச்சி பார்த்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்குறேன்னு யோசிக்கிறத விட மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய லக்கேஜ்லாம் எடுத்து பார்ப்பேன். இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறனால எனக்கு இது பயன் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா அது யாருக்கு பயன்படுது நான் யோசிச்சு பார்ப்பேன். இவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னா தோட்டக்காரங்களுக்கு, அல்லது என்னோட உதவி தேடி வரவங்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கழிச்சு விட்றேன். பார்த்துக்கோங்க. இது போல தான் மக்களே, நாமும் நமக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கிற பாவங்களை நான் அப்படி தான் நினச்சி பார்க்குறேன். அன்னன்னைக்கு உங்களால் பாவ சங்கீதனை செய்ய முடியல, ஓகே, மாசுக்கு போகிறீங்களா, நீங்கள் மனமாற ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனால் அதை உட்காந்து தீவிரமாக யோசித்து நினச்சி பார்த்து நமக்கு ஒப்புரவு செய்கிறதுக்கு ஒரு நாள் வேணும். அது ஒரு மாதம் ஒரு முறையோ, வாரம் ஒரு முறையோ, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் ஜஸ்ட் டிஸ்போஸ் எவ்ரிதிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தேவையில்லை, ஆனால் அது யாருக்கோ ஒருத்தருக்கு தேவையாக இருக்குது. நான் பாவம் செய்து அந்த பாவ உணர்வு எனக்கு சுத்தமாக அது எனக்கு பயன்பட போகிறதே இல்லை. அது ஆண்டவருக்கு தேவைப்படுது. அவர் அதை ஏதாவது பண்ணிக்குவார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் நமக்கு நிறைவை தருவார். நம்ம வீட்டில் பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருப்போம், வீட்டில் கிடக்கும். எங்கள் ஊர்லலாம் நான் பார்த்துருக்குறேன், இரும்பு சாமான், ஈயச்சட்டி எல்லாம் கிடைக்கும், ரப்பர் டப் எல்லாம் கிடக்கும், டகர் டப்பா, பாட்டில் எல்லாம் கிடக்கும். மாதத்துக்கு ஒரு முறை அங்கேருந்து இந்த பழைய ஜாமான் வாங்குற வருவார். பார்த்துக்கோங்க, நமக்கு தேவையில்லை, நான் அவர்கிட்ட கொடுப்பேன். பார்த்துக்கோங்க, பேரிச்சம்பழம் கொடுப்பார், 10 ரூபா காசு கொடுப்பார், அதான் நமக்கு தேவை. நம்மகிட்ட தேவையில்லாத ஒரு பொருளை நாம் எதுக்கு வச்சுட்ருக்கணும்? லெட் அஸ் கிவ் டு காட். ஆண்டவர்கிட்ட கொடுப்போம், அவருக்கு மன்னிப்பை நமக்கு தருவார், நிறைவாழ்வை தருவார், நல்ல சுகத்தை தருவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் மாசற்ற தன்மையில் வளர, இந்த ஒப்புரவை நிறைவாய் பயன்படுத்தி இறை உறவில் வளர அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.